உனக்கென்ன வேணும் சொல்லு, உலகத்தை காட்டச் சொல்லு. புது இடம் புது மேகம் தேடி போவோமே. பிடித்ததை வாங்கச் சொல்லு, வெறுப்பதை நீங்கச் சொல்லு. புது வெள்ளம் புது ஆறு நீந்தி பார்ப்போமே. இருவரின் பகல் இரவு, ஒரு வெயில் ஒரு நிலவு. தெரிந்தது தெரியாதது பார்க்க போறோமே. உலகென்னும் பரமபதம், விழுந்த பின் உயர்வு வரும். நினைத்தது நினையாதது சேர்க்க போறோமே. ஒரு வெள்ளி கொலுசு போல இந்த பூமி சினுங்கும் கீழே, அணியாத வைரம் போல அந்த வானம் மினுங்கும் மேல. ஒரு வெள்ளி கொலுசு போல இந்த பூமி சினுங்கும் கீழே, அணியாத வைரம் போல அந்த வானம் மினுங்கும் மேல. தேய்ந்ததென்று கலங்கிடக்கூடாதென்று தினம் தினம் இரவு வந்து தூங்கச் சொல்லியதே. எனக்கென உன்னை தந்து உனக்கிற கண்ணை தந்து அதன் வழி எனது கனா காணச் சொல்லியதே. நீ அடம் பிடித்தாலும் அடங்கி போகின்றேன், உன் மடி மெத்தை மேல் மடங்கிக் கொள்கின்றேன். தனத்தாரண தரணம் தம், தனத்தாரண தரணம் தம், தனத்தாரண தரணம் தம், தனத்தாரண தரணம் தம். உனக்கென்ன வேணும் சொல்லு, உலகத்தை காட்டச் சொல்லு. புது இடம் புது மேகம் தேடி போவோமே. பிடித்ததை வாங்கச் சொல்லு, வெறுப்பதை நீங்கச் சொல்லு. புது வெள்ளம் புது ஆறு நீந்தி பார்ப்போமே. மாறி வர வருடங்கள் ஓடிவிட, இழந்த என் இனிமைகளை உன்னில் கண்டேனே. எழுதிடும் உன் வீரலில் சிரித்திடும் உன் இதழில் கடந்த என் கவிதைகளை கண்டு கொண்டேனே. துருவங்கள் போல் நீளும் இடைவெளி அன்று, ஓ தோள்களில் உன் மூச்சு இழகிறதென்று. தனத்தாரண தரணம் தம், தனத்தாரண தரணம் தம், தனத்தாரண தரணம் தம், தனத்தாரண தரணம் தம். உனக்கென்ன வேணும் சொல்லு, உலகத்தை காட்டச் சொல்லு. புது இடம் புது மேகம் தேடி போவோம். பிடித்ததை வாங்கச் சொல்லு, வெறுப்பதை நீங்கச் சொல்லு. புது வெள்ளம் புது ஆறு நீந்தி பார்ப்போம்.
வருஷமெல்லாம் ஆண்டவராகிய தேவன் அவனை பலப்படுத்தி அந்த பிள்ளை ஆசீர்வதித்து லூக்கு 2:52 பார்க்கிறது போல கிறிஸ்துவை குறித்து எழுதியிருக்கிற வார்த்தைகள் பிள்ளையானவன் தேவ ஞானத்துல, பயபக்தியில, விவேகத்துல, பரிசுத்தாவின் அபிஷேகத்துல, தேவ வல்லமையை வளர்த்தது போலவே நேமையாவும் ஆசீர்வதிக்கப்பட அதே போல வளர நம் ஆசீர்வதித்து நேரத்தை ஜெபித்து நம்ம பாடல்களை பாடி கர்த்தரை ஆராதித்து இந்த கூட்டத்தை தொடர போகிறோம். அன்புள்ள இயேசப்பா, உமக்கு நாங்க நன்றி சொல்கிறோம். இந்த நேரத்தில் அப்பா குடும்பங்களாக நாங்க கூடி வந்து ஆண்டவரே உங்களுடைய உண்மையை கொண்டாட நீர் செய்த நன்மைகளுக்காக நாங்க நன்றி சொல்ல ஆண்டவரே எங்க மேல கண்களை வைத்து ஆலோசனை கொடுத்து ஆண்டவரே இந்த வாழ்க்கையில தொடங்கி இருக்கிற பிரயாணத்துல நீர் வருமளவும் எங்களை நடத்துகிற நல்ல தேவன் நீங்கப்பா. உண்மை நாங்க நன்றி சொல்கிறோம். இந்த ஆராதனை ஆசீர்வதிங்க. இந்த ஸ்தோத்திர கூட்டத்துல ஐயா உமக்கு நாங்க நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். எங்க உள்ளங்கள் தேவ சந்தோஷத்தால நிரப்பப்பட அதே போல பிள்ளைக்காக நாங்க ஜெபிக்க வந்திருக்கிறோம். கர்த்தருடைய திட்டத்தின் பிரகாரம் பிள்ளை கர்த்தருடைய ஞானத்துல, விவேகத்துல, தேவ பயத்துல, பரிசுத்தாவின் அபிஷேகத்துல, எல்லாவித நன்மைகள்ல பிள்ளை வளர தேவ ஆசீர்வாதமான கரம் பிள்ளை மேல இருக்கப்பா. நாங்க ஆசீர்வதிக்கிறோம். உமக்கு துதிக்கிற மகிமை உண்டாகட்டும். இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். இந்த நேரத்துல நம்ம கீழ யசோத் அவர்கள் வந்து சில ஒரு 2 பாடல்களை பாடி நம்மை உற்சாகப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அப்பா வீட்டுல எப்பொழுதும் சந்தோஷம். அப்பா வீட்டுல எப்பொழுதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு நாளே. அப்பா வீட்டுல எப்பொழுதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு நாளே.
ஆமென் அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா அப்பா வீட்டிலே சொல்லுவோம் அப்பா வீட்டிலே எப்போது சந்தோஷமே ஆடலும் பாடலும் சொல்லுங்க அப்பா வீட்டிலே எப்போது சந்தோஷமே ஆடலும் பாடலும் நம்ம அப்பா வீட்டிலே எப்போதும் சந்தோஷம் கொஞ்ச நேரம் கை தட்டி இயேசுவை துதிக்கலாம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இப்ப நம்ம ரெண்டு கரங்களை உயர்த்தி இயேசப்பாக்கு முன்பாக அவர் செய்த நன்மைகளுக்காக நன்றி அப்பா. கௌதமுடைய வாழ்க்கையில செஞ்ச நன்மை இவ்வளோ பெரியது இல்ல. ஆமென். கரங்களை உயர்த்தி அந்த நன்மை செய்த தேவனை உயர்த்தலாமா? ஸ்தோத்திரம் சொல்லலாமா? நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என் காது கேட்கிற மாதிரி சத்தமா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ண இந்த இடத்துல கர்த்தர் மகிமைப்படுவா. ஹalleluya. குடும்பங்களை கட்டுவா, குடும்பங்களை பலப்படுத்துவா. ஹalleluya ஹalleluya. ரொம்ப தூரம் நம்ம ஓடணும்ல. ஸ்தோத்திரம் பண்ண கர்த்தர் கிருபையை தருகிறார், கர்த்தர் பலன் தருகிறார். உனக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க சத்தமா. ஸ்தோத்திரம் 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 அப்பா. அப்படியே இந்த வார்த்தை சொல்லுங்க. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. கை தட்டி சொல்லுங்க. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி சொல்லுங்க. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. சொல்லுவோம் நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா. புதிய நாளை கண்டீரே நன்றி ராஜா. புதிய நாளை கண்டீரே நன்றி சொல்ல பார்க்கலாம். நன்றி என்று சொல்லு நாதா, நாவாலே துதிக்கிறோம். சொல்லுங்க. நன்றி என்று சொல்லு நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி சொல்லுங்க. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. சொல்லுங்க. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு. ஆபத்திலே காத்தாரே, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா. ஆபத்திலே காத்தீரே நன்றி. அதிசயம் அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. அதிசயம் நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசு ராஜா. சொல்லுங்க. நன்றி இயேசு ராஜா. சொல்லுவோம். நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. வாழ்க்கையிலே
பார்க்கலாம். நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. ஆண்டவரே, நீர் ரொம்ப நல்லவரப்பா. நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரவும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து வருகிறது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஏசப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அந்த அனைவருக்காகவும் ஆராதித்ததான பிள்ளைகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை நடத்தும். ஆமென். ஹல்லேலூயா. ஜெபிக்கும் போது யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் சொல்லுவது போல நன்மையான ஈவு. ஹல்லேலூயா. நேமையாவுடைய பர்த்டே நம்ம கொண்டாட வந்திருக்கிறோம். நேமை யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நன்மையான ஒரு ஈவாக இந்த பிள்ளை இருக்கிறான். குடும்பத்துக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஒரு பிரஷியஸ் கிஃப்ட். எல்லா பிள்ளைகளும் அப்படிதான் இல்லைங்களா? எல்லா பிள்ளைகளும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு நல்ல ஈவா இருக்கிறாங்க. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்துல 27ஆவது வசனத்துல அன்னாளுடைய வார்த்தைகளை நாம் இப்படி பார்க்கிறோம். இந்த பிள்ளைக்காக நான் ஜெபித்தேன், தேவன் என் ஜெபத்தை கேட்டு அவனை எனக்கு கொடுத்தார் என்று அன்னாள் தேவனை துதித்து அவர்கள் பண்ணுகிற இந்த பாடல், இந்த ஜெபத்தை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது எல்லா பிள்ளைகள் ஒரு ஜெபத்துக்கு பதிலாக ஒரு குடும்பத்துக்கு ஒரு நல்ல ஈவாக தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். இரண்டாவதாக எரேமியா 27ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். பிள்ளைகளுக்கு தேவன் சொல்லுகிற வார்த்தை, உனக்கு நான் என்ன பண்ணிருக்கிறேன்? I know the plans that I have for you. உனக்கு நான் சில நினைவுகளை, யோசனைகளை நான் வைத்திருக்கிறேன். அது ஒரு அழிக்காத. It's not plans to destroy you but to prosper you. எல்லாருக்காகவும் தேவன் என்ன வச்சிருக்கிறாருங்க? ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறாரு, ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஒரு பிள்ளையும் தேவன் ஒரு ஈவாக இந்த உலகத்துல கொடுக்கிறாரு. கொடுத்த அந்த பிள்ளைக்கு தேவன் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார் என்று நாம் வசனத்துல வாசிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். சாமுவேல் தாவீதை போய் அபிஷேகம் பண்ணும்போது 1 சாமுவேல் 16ஆவது அதிகாரத்துல நாம் இந்த வார்த்தைகளை பார்க்கிறோம் இல்லைங்களா? தாவீது ஒரு சிறு பிள்ளையாக இருக்கிறான். சாமுவேல் தேடி வரும்போது அநேக தாவீதுடைய அண்ணன்மார்களை பார்த்தாலும் தாவீதின் தலைமையில ஏன் அந்த எண்ணெய் ஊற்றப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா நோக்கம். ஹல்லேலூயா. தேவன் ஆசீர்வாதமா கொடுத்திருக்கிற எல்லா பிள்ளைக்கும் தேவன் ஒரு நோக்கத்தை கொடுத்திருக்கிறார். அந்த நோக்கத்தை கர்த்தர் என்ன பண்றாருங்க? நிறைவேற்ற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். நாம் மார்க் 10ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் மட்டும் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை பார்க்கிறோம். பிள்ளைகளை என்னிடத்துல வர நீங்க தடை பண்ணாதீங்க, பிள்ளைகளை என்ன பண்ணுங்க, என்னிடத்துல கொண்டு வாங்க என்று சொல்லி அந்த 16ஆம் வசனத்துல இயேசு அந்த பிள்ளைகளை தன் கருத்துல எடுத்து அந்த பிள்ளைகள் தலைமையில ஆண்டவர் கை வைத்து என்ன பண்றாருங்க? அவர்களை ஆசீர்வதித்தார் என்று வசனம் சொல்லுகிறது. அப்போ பிள்ளைகள் தேவனால கொடுக்கப்படுகிற ஒரு நல்ல ஈவு. அந்த பிள்ளைகளுக்கு தேவன் ஒரு நோக்கத்தை கொடுத்திருக்கிறார். அந்த நோக்கத்தை அந்த உலகத்தில் அவங்க நிறைவேற்ற தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் எப்படி அவங்க ஆசீர்வதிப்பாருங்க? பெற்றோர்களா இருக்கிற, சொந்தக்காரர்களா இருக்கிற, தாத்தா பாட்டியா இருக்கிற நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் ஒரு பொறுப்பு கொடுத்திருக்கிறார். அது மார்க் 10ஆம் அதிகாரத்துல நான் பார்த்தது போல இயேசுவின் வார்த்தைகள், பிள்ளைகளை என்னிடத்துல வர நீங்க என்ன பண்ணாதீங்க, தடை செய்யாதீங்க. ஏன்? அவர்கள் இயேசு இடத்துல வரும்போது இயேசு அவர்களை அவருடைய கைகளை எடுத்து ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். ஒரு பிள்ளை எந்த வழியில வளரணுமோ, எந்த வழியில போகணுமோ அந்த வழியில கொண்டு போகிறது நம்மளுடைய பொறுப்பா இருக்கிறது. எந்த வழியில இந்த பிள்ளை முதலாவது வளரணும்? மோசே ஆண்டவரை பார்த்து கேட்கிறாரு, உம்முடைய வழிகளை எனக்கு சொல்லி தாரும் ஆண்டவரே. 16ஆம் சங்கீதம் கடைசி வசனத்துல நான் உனக்கு என்னுடைய வழிகளை போதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வழிகளை பிள்ளைகளை கொண்டு போகிறது நம்மளுடைய பொறுப்பா இருக்கு. எது நாம் செய்தாலும் செய்யலனாலும் ஒரு நாளும் அவங்களுக்கு பயபக்தி சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஒரு பெரிய தேவ ஊழியக்காரர் ஜான் வெஸ்லி என்ற அந்த வெஸ்லி பிரதர்ஸ், அந்த ஊழியக்காரர்களை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 19 பிள்ளைகள் அந்த தாய்க்கு. அந்த அம்மா ஒவ்வொரு இரவும் சாப்பாடுக்கு வழி இல்லாம கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற அந்த காலகட்டத்துல அந்த 19 பிள்ளைகள் தலைமையில கை வச்சு இரவுல ஜெபம் பண்ணுவாங்களாம். ஆண்டவரே, உங்களுடைய வழிகளில என் பிள்ளைகள் வளரணும். ஆண்டவரே, நீதி உள்ள சந்ததியாக இவங்க மாறணும். இந்த உலகத்தின் ஆசா பாசங்களையோ உலகத்தின் தவறான வழிகளையோ எங்க பிள்ளைகள் போயிடக்கூடாது. தேவ பயபக்தி நிறைந்தவர்களாக என் பிள்ளைகள் இருக்கணும் என்று அந்த தாயார் ஜெபித்து இருக்கிறாங்க. இந்த உலகத்துல இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா
பெங்களூர் பட்டணத்துல வாலிப பிள்ளைகளை அழிக்கவே பிசாசு பலவிதமான சதி திட்டங்களை போட்டிருக்கிறான். நான் ஒரு ரீஹாப் நடத்துறேன், தமிழ்நாட்டில் நிறைய வேலை செய்திருக்கிறேன். பெங்களூர் பட்டணத்துல நிறைய ஏரியால நாங்க வேலை செய்கிறோம். போலீஸ் டிபார்ட்மெண்டோட வேலை பண்ணியிருக்கிறோம். நிறைய வாலிப பிள்ளைங்க கொலையில, கஞ்சா கடத்துறதுல, தவறான வேலைகளை, சண்டைகள்ல தவறாம போய் மாட்டிக்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு தெரியறதில்ல. ஒவ்வொரு மாதமும் 14ஆம் தேதி அக்ரஹாரால சென்ட்ரல் ஜெயில ஒரு ப்ரோக்ராம் நாங்க நடத்துறோம். எல்லாம் இந்த மாதிரி வாலிப பசங்களுக்காக பயங்கர பிரச்சனை. எங்களுக்கு அலோக்குமார் சாலா வந்த மாதிரி உள்ள அப்படி வீட்டுல பிரச்சனை இருக்கு. இருந்தாலும் இந்த வாலிப பிள்ளைகளை போய் நாங்க சந்திக்கிறோம். ஒரு மாதமும் 29ஆம் தேதி மெடிக்கல் கேம்ப் சென்ட்ரல் ஜெயில நடத்துறோம். ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த பிள்ளைகளை நாங்க போய் சந்திக்கும் போது அவங்க வாழ்க்கையில இருக்கிற ஒரு காலகட்டத்துல சரியான ஒரு வழிநடத்துதல் இல்லாதனால இந்த வழிமுறையில போயிட்டோம். நிறைய பிள்ளைங்க சொல்லுகிற அந்த வார்த்தையை பார்த்துக்கிறேன், தெரியாம இந்த வழியில போயிட்டேன். அப்போ 2 வழி இருக்குங்க. ஒண்ணு நீதியின் வழி, கர்த்தருடைய வழி, ஒரு தவறான வழி. இந்த தவறான வழியில கொண்டு போய் பிள்ளைகளை அழிக்கணும்னு பலவிதமான சதி திட்டங்களை சாத்தான் போட்டு வச்சிருக்கிறோம். ஆனா தேவனுடைய வழியில பிள்ளைகளை நம்ம கொண்டு வந்து விடும்போது தேவன் சொல்லுகிறாரு, அந்த பிள்ளைகளுக்கு நான் பாதுகாப்பா இருப்பேன் என்று. இந்த வசனத்தை நாம் சங்கீதம் 121 சங்கீதம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். The Lord shall preserve you from all evil. எல்லா தீங்கிலிருந்து தேவன் உன்னை பாதுகாப்பார். ஹalleluya. பிள்ளைகளை நாம் தேவனிடத்துல கொண்டு வரும்போது தேவனே இந்த பிள்ளைகளுக்கு பாதுகாப்பாக மாறுகிறார். சவுல் என்ற ராஜா தாவீதை கிட்டத்தட்ட 3000 சேவகர்களை கூப்பிட்டு 3000 சோல்ஜர்ஸ் கூப்பிட்டு தாவீதை நாய் வேட்டையாடுற மாதிரி வேட்டையாடுகிறான். கிட்டத்தட்ட 29 விசை சவுல் ராஜா அவன் ஊர்ல இருந்து கிளம்பி தாவீதை கொலை பண்ணணும்ன்றதுக்காக 3000 பேரை கூப்பிட்டு 29 விசை அவனை கொடுத்துக்கிறான். சரித்திரத்தில் எழுதப்பட்டிருக்கு. அப்போ இவ்வளோ இந்த தாவீது ராஜாவை கொலை பண்ணணும்னு சவுல் முயற்சி எடுத்தாலும் அவன் தலையில இருக்கிற ஒரு முடியை கூட அவனால தொட முடியல. அந்த அளவுக்கு ஆண்டவர் பாதுகாக்கிறார். தாவீது சொல்றாரு, கர்த்தாவே நீரே என்னுடைய உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறீர், நீரே என்னுடைய கேடகமா இருக்கிறீர். என் எதிரி கைக்கு என்ன ஒப்பு கொடுக்காம என் எதிரி இவனுக்கு தேவனிடத்திலிருந்து ஒரு நன்மையும் கிடைக்காதுன்னு சாபம் உண்டாக்குறோம். கர்த்தாவே அவர்கள் முன்பதாக என் தலையை நீர் உயர்த்துகிறீர்கள். 3ஆவது சங்கீதத்துல நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. சங்கீதக்கார வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது தேவன் அவனுக்கு பாதுகாப்பா இருக்கிறார். கர்த்தரிடத்துல நம்ம பிள்ளைகளை நம்ம கொண்டு வரும்போது வானத்தையும் பூமி உண்டாக்குற கடவுள் பிள்ளைகளை பாதுகாக்கிறார். எனக்கு 3 பிள்ளைங்க. என் 2வது பொண்ணு நாங்க ஒரு வருஷம், அதாவது அவளுக்கு இன்னும் 1 வயசுக்கு ஆகல. அந்த நேரத்துல நாங்க 21 நாள் ஃபாஸ்டிங் பிரேயர்ல இருக்கிறோம். 2016 வருஷத்துல முடிக்கணும். 2017 வருஷத்துல 21 நாள் உபவாச ஜெபம் நடந்துட்டு இருக்கு. அப்போ நல்லா ஜெபம் நடந்துருக்கிற நேரத்துல இவ உள்ள ஆபீஸ்க்குள்ள போய் ஒரு பெரிய இரும்பு ஸ்டாண்ட், அந்த ஸ்டாண்ட் பாத்தீங்கன்னா இந்த காலேஜ்ல எல்லாம் போய் நாங்க செஷன் நடத்தும்போது டிவி அந்த ஸ்டாண்ட்ல தான் தொங்க வைப்போம். அந்த ஸ்டாண்ட் தவறி அது கிட்டத்தட்ட 6 அடி இருக்கும். அது என்ன பண்ணான்னு தெரியல, அந்த ஸ்டாண்ட் அவ மேல விழுந்து இந்த இடத்துல இந்த எலும்பு இருக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு மார்க் வந்துடுச்சு. பயங்கரமான அடி. அப்போ புள்ளிய நான் கையில எடுக்கணும். 1 வயசுக்கு ஆகல அவளுக்கு. கையில எடுத்து ஜெபம் பண்ண, ஆண்டவரே நாங்க உபவாச ஜெபத்துல இருக்கிறோம், எலும்பு ஒடிச்சு என் புள்ள முகத்திலேயோ இல்ல மூளையில ஏதோ குடிச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் ஐயா, எங்களை நீங்க தான் காப்பாற்றணும் ஆண்டவரே. இந்த இடத்துல கை வச்சு ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சொல்றாரு, உன் பிள்ளைக்கு நான் பாதுகாப்பு. ஹalleluya. அப்ப ஹாஸ்பிடல் கொண்டு போயிட்டு நான் ஸ்கேனிங் பண்ணி அந்த எக்ஸ்ரே எல்லாம் எடுக்கிறோம். டாக்டர் கேட்டார், என்னாச்சு உங்க பிள்ளைக்கு? டாக்டர் இது மாதிரி இரும்பு விழுந்துருச்சு, லைட்டா மார்க் வேற இருந்துச்சு. இல்ல இருமாலும் உங்களுக்கு சான்ஸ் இல்லை, ஒண்ணுதான் வீங்கி இருக்குமேன்ற. இல்ல டாக்டர், கண்ணில் நாங்க பார்த்தோம் இரும்பு விழுந்துச்சு அவ மேல. அந்த நான் போய் எடுக்கும்போது ஸ்டாண்டிங் இருந்துச்சு, ஒரு பெரிய மார்க் இருந்துச்சு. டாக்டர் சொன்னாரு, கனவு கேண்டிங் வேற பாருங்கன்ற. சந்தோஷ் ஹாஸ்பிட்டல் சாட்சியோட இருக்குங்க. விழுவேன்றாரு, அடி விழுவேன்றாரு. எப்படி அடி விழுந்த டாக்டர்? நான் கண்ணை பார்த்தேன்னா, ஐயா கண்ணை பார்த்து நீ அடி விழுந்திருந்தா கண்டிப்பா அங்க அவ்வளவு பெரிய இரும்பு அந்த பிளேட் வேற எடுத்து போய் காட்டணும். அப்படி காட்டினேன். 6 அடியில இருந்து விழுந்துச்சு டாக்டர்னா இந்த முகமே இல்லாம இருக்கேன். 1 வயசுல அவனுக்கு குழந்தை. These bones are tender என்று டாக்டர் சொல்றாரு. அப்பதான் எனக்கு அந்த வார்த்தை, கர்த்தர் சொன்ன வார்த்தை, உன் பிள்ளைக்கு நான் பாதுகாப்பு. ஹalleluya. கர்த்தர் எடுத்து நம்ம பிள்ளைகளை கொண்டு வரும்போது அந்த ஆவி, ஆத்மா, சரீரம் 3 கர்த்தர் பாதுகாக்கிறார். இல்லையா? மனதில் இருக்கிற யோசனைகள், நிறைய பிள்ளைங்க டிப்ரெஷன் அது இது இன்னைக்கு போயிடுறாங்க. ஆனா கர்த்தருக்குள்ள இருக்கிறவங்க, கர்த்தர் சமூகத்துல இருக்கிறவங்க, கர்த்தர் வார்த்தையில இருக்கிறவங்களுக்கு கர்த்தர் சொல்றாரு, ஆவி, ஆத்மா, சரீரத்தை நான் பாதுகாப்பேன்.
அல்லேலூயா. அப்ப நம்மளுடைய வேலை நாங்க முதலாவது ஈவா கர்த்தருக்கு ஒரு பிள்ளை கொடுத்திருக்கிறாரு. அந்த பிள்ளைக்கு ஒரு நோக்கத்தை கொடுத்திருக்கிறாரு. அந்த நோக்கத்துல அந்த பிள்ளையை ஆசீர்வதிக்க அந்த பிள்ளையை நம்ம கர்த்தர்கிட்ட கொண்டு வந்து கொண்டே இருக்கணும். கர்த்தர்கிட்ட கொண்டு வந்து கொண்டே இருக்கும்போது கர்த்தர் அந்த பிள்ளைக்கு பாதுகாப்பா இருக்கிறாரு. அது மாத்திரம் இல்லாம ஏசாயா 11வது அதிகாரத்துல இப்படி நாம் வாசிக்கிறோம். 6வது வசனம் இப்படி சொல்லுது, அந்த பிள்ளை அவர்களை நடத்தும். அல்லேலூயா. வல்லமையான ஒரு வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். ஏசாயா புத்தகத்தை நம்ம பார்க்கும்போது இந்த வார்த்தைகள் எழுதப்படும் போது சரித்திர பூர்வமாக நம்ம பார்க்கும்போது அங்க இருக்கிற அந்த ராஜா அக்கிரமம் பண்ணி கொண்டிருக்கிறான். ஜனங்கள் நடத்த முடியாம ரொம்ப ஒரு மாதிரி ஆக்ரோஷமாக வைராக்கியமாக இருந்து முட்டாள்தனமாக அவன் கொள்ளை அடிச்சு கொண்டு வரி வாங்கி கொண்டு பயங்கரமான ஒரு நிலைமை இஸ்ரேல் நடத்தி கொண்டிருக்கிறான். அப்ப ஏசாயா தீர்க்கதரிசி நாவனால ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசனத்தை கொண்டு வருகிறார். ஒரு சிறு பிள்ளை இந்த தேசத்தை நடத்தும் என்ற ஒரு வாக்குத்தத்தமான ஒரு வார்த்தையை இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு 715 வருஷங்களுக்கு முன்பதாகவே இது சாட்சி வந்துருச்சு. இந்த வார்த்தை கர்த்தர் தீர்க்கதரிசனமாக கொடுக்கிறார். ஒரு நாள் ஒரு பிள்ளை நடத்தும் என்று. அல்லேலூயா. ஒரு பிள்ளையும் பாருங்களேன், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள், கர்த்தரால் பாதுகாக்கப்பட்ட பிள்ளைகள் இந்த பூலோகத்துக்கு ஆசீர்வாதமாக துயர நிறைந்த இஸ்ரவேல்ல யூதால துயர நிறைந்த சரியான ஒரு நடத்துதல் இல்ல, ஒரு சரியான ராஜா இல்ல. ஆண்டவர் சொன்னாரு, இந்த இடத்துல ஒரு சிறு பிள்ளையை நான் எழுப்புவேன். அந்த பிள்ளை இந்த தேசத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. இஸ்ரவேல் தேசத்துல நான் 2008ல கிட்டத்தட்ட ஒரு 8 மாசம் இஸ்ரவேல் தேசத்துல இந்த காலேஜ்ல இருந்து இன்டர்ன்ஷிப்புக்கு அனுப்பியிருந்தாங்க. அப்போ இந்த 8 மாசம் நாங்க அங்க வந்து ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, சனிக்கிழமை ஆராதனை. சனிக்கிழமை ஆராதனையில பார்க்கும்போது பிள்ளை பிரதிஷ்டை பண்ணும்போது பாத்தீங்கன்னா பொதுவா நம்ம எல்லாம் பேர் வச்சு ஜோம் பண்ணி அனுப்பிச்சிருவோம். ஃபர்ஸ்ட் இயர் பர்த்டேனா நம்ம ஜோம் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் நடத்தி விட்டுருவோம். ஆனா அவங்க அப்படி பண்ண மாட்டாங்க. பிள்ளை பிரதிஷ்டை நீங்க பாத்தீங்கன்னா 3 நாளுக்கு முன்னாடி அப்பா அம்மா உபவாச ஜெபத்துல இருப்பாங்க. அந்த பிள்ளையை கொண்டு வந்து அந்த பிரதிஷ்டை பண்ணும்போது அந்த பிள்ளைக்கு என்னென்ன ஆசீர்வாதம் சொல்ல முடியுமோ, நிறைய பேர் இந்த இப்படி உட்கார்ந்துருக்கிறவங்க எழுதி எடுத்துட்டு வந்திருப்பாங்க. இந்த பிள்ளை பெருசா அவங்க ஞானத்துல பெரிய ஞானியா மாறணும், எழுத்தாளர்ல பெரிய எழுத்தாளர், பெரிய பேச்சாளரா வரணும், இதெல்லாம் எழுதி எடுத்துட்டு வந்திருப்பாங்க. நான் முதல் நாள் பார்க்கும்போது என்னடா இவ்வளவு தமாசா இருக்கு, பாஸ்டர் எல்லாரும் ஆசீர்வதிங்க பிள்ளையேன்னு சொன்ன உடனே எல்லாம் ஏற்று நின்று ஒரு விஷயம், இந்த பிள்ளை டாக்டர் ஆக போதா, பைலட் ஆக போதா, எழுத்தாளர் ஆக போதா, பாலிட்டிஷியன் ஆக போதா, இவ்வளவு ஆசீர்வாதம் ஒரே பிள்ளைக்கு கொடுக்குறாங்க என்று ஆச்சரியப்பட்டேன். அப்போ இந்த பாஸ்டர் வந்து சொன்னாரு, நாங்க வந்து சும்மா சொல்லல, இந்த பிள்ளைக்கு கடவுள் என்னென்ன வித்து வச்சிருக்கிறாரு, என்னென்ன பொக்கிஷன் உள்ளத்துல வச்சிருக்கிறாரோ ஒண்ணுக்குறோ இந்த பிள்ளை வேஸ்ட் பண்ணாம எல்லாத்துலயும் எழுதி பிரகாசிக்கணும். அதற்காக நாங்க எல்லாம் ஆசீர்வதிக்கிறோம். நீங்க வேணா வீட்டுல போயிட்டு கூகுள்ல இந்த உலகத்துல இப்ப இருக்கிற எல்லா நவீன மிஷின்கள் இல்லைங்களா, கிட்டத்தட்ட 85% இன்னைக்கு இருக்கிற எல்லா நவீன மிஷின்கள் கண்டுபிடிச்சது யார் தெரியுங்களா? யூத பிள்ளைகள். ஏன் தெரியுங்களா? அவங்க அப்பா அம்மா பிள்ளைகளை சபிக்கல, ஏய் பேய பிசாசே நாயே குறுங்கு அப்படி இப்படி நினைப்பல, வந்துச்சு பாரு பீட, இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, நல்ல நல்ல கெட்ட பேச்சுக்கு நம்மளே பேசிடுறோம் வீட்டுல. இல்ல அப்படி பேசுறதே இல்லை. எங்க பிள்ளைங்களை சிறு வயசுல இருந்தே, குழந்தையில இருந்தே ஆசீர்வதிக்கிறாங்க. சிறு வயசுல இருந்தே நல்ல வார்த்தைகளை பேசுகிறாங்க. நீ நல்லா இருப்ப, சாப வார்த்தை உங்க வாயில வருதில்ல. அதனால இன்னைக்கு என்ன ஆச்சுங்க, நம்ம பேசுறது கர்த்தர் சொன்னார், நம்ம நாவல் என்ன வச்சிருக்கிறாரு, மரணமும் ஜீவனின் அதிகாரத்தை நாவல் வச்சிருக்கிறார். அப்ப அந்த அதிகாரத்தை நம்ம பயன்படுத்தும் போது கர்த்தர் பாருங்க ஆசீர்வாதமாக, சந்ததிகளுக்கு ஆசீர்வாதமாக பிள்ளைகளை கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. அதனால ஜெபிக்க போகிறோம். இந்த நேரத்துல கௌதமும் ஸ்வீட்டியும் பிள்ளை கொண்டு முன்னாடி வாங்க. அவங்க பிள்ளை கொண்டு வந்து ஜெபிக்கும் போது நம்ம எல்லாரும் அங்க இருக்கிறோம், எல்லாரும் நீங்க ஏற்று நில்லுங்க. இந்த பிள்ளையை நம்ம ஆசீர்வதிக்க போகிறோம் இல்லைங்களா? நம்ம கேட்டது போல இந்த பிள்ளையை நம்ம ஆசீர்வதிக்க போகிறோம். வர சந்ததியில இந்த பிள்ளை ஒரு ஆசீர்வாதமான பிள்ளையாக, இது தேவனால கொடுக்கப்பட்ட ஈவு நம்ம பார்த்தோம். தேவன் ஆசீர்வதிச்சிருக்கிற ஒரு பிள்ளை நம்ம பார்த்தோம். தேவன் கொடுத்திருக்கிற ஈவுல தேவனுடைய நோக்கம் இருக்குது என்று நாம் பார்த்தோம். கர்த்தருடைய கரத்துல இந்த பிள்ளையை நம்ம ஒப்பு கொடுப்பது, கர்த்தருடைய கருத்துல நம்ம இந்த பிள்ளையை ஒப்பு கொடுக்கும் போது நாம் இன்னைக்கு எல்லாரும் நீங்க கரங்களை நீட்டுங்க. இந்த பிள்ளைக்கு நேரம் உங்க கரங்களை நீட்டி ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேசுங்க. இந்த பிள்ளைக்கு நல்ல சுகபல ஆரோக்கியம் இயேசு கிறிஸ்துவை போல லூக்கா 2வது அதிகாரம் 52 வசனத்துல நம்ம பார்க்கிறோம். பிள்ளையானவன் ஞானத்துல, விவேகத்துல, தேவ பயத்துல, பசுத்தாவின் அபிஷேகத்துல, வல்லமையில, வார்த்தையின் நிறைவுல பிள்ளை வளர்ந்தது போல இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஊழியக்காராக, குடும்பமாக, சபையாக
முன்பதாக ஆண்டவரே நெகேமியாவை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. மெய்யாகவே ஆண்டவரே இந்த பிள்ளை ஆசீர்வதிக்கிறதுல ஆசீர்வதிக்கப்படும் அப்பா. இந்த பிள்ளை ஒரு நாள் ஆண்டவரே தேவ பயத்துல வளர, ஞானத்துல வளர, பரிசுத்தாவின் அபிஷேகத்துல வளர, அப்பா பரத்திலிருந்து வருகிற ஞானத்துல இந்த பிள்ளை ஒரு நாளும் வளர, தேவ உதவி இந்த பிள்ளைக்கு கிடைக்க, கர்த்தருடைய கரம் இந்த பிள்ளைகள் இருக்க, இந்த பிள்ளையை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் அப்பா தேவ மகிமைக்காக ஒரு நாள் நெகேமியா ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தை கட்டுகிறவராக எழுப்பி பிரகாசிக்கிறவராக இருக்க ஆண்டவரே உம்முடைய கரத்துல திவ்ய கரத்துல இந்த பிள்ளையை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. இந்த பிறந்த நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இது கொண்டு பாதுகாத்ததுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே கொடுத்த இந்த நல்ல ஈவுக்காக நன்றி. இந்த பிள்ளைகளுக்குள்ளாக இந்த பிள்ளைக்குள்ள நீர் வைத்திருக்கிற நோக்கங்களே அப்பா பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால பரத்திலிருந்து வருகிற ஞானத்தினால அனல் மூட்டி எழுப்புங்கப்பா. ஆவியின் கிருபைகளை தாங்கப்பா. சிறு வயசுலேருந்து இந்த பிள்ளையாண்டவருடைய தரிசனங்களை பார்க்க கர்த்தரை மகிமைப்படுத்தப்பா. இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஒரு நாளும் இந்த பிள்ளை வாழ்க்கையில வீணடிய கூடாது. ஆண்டவரே நோக்கத்துக்கு நேரம் ஓடுகிற பிள்ளையாக, ஆண்டவரே ஒரு நாளும் ஞானத்தில் செயல்படுகிற பிள்ளையாக அடுத்த சந்ததிக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கப்பா. பிள்ளையை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். பெற்றோர்களை ஆசீர்வதிக்கிறப்பா. இந்த பிள்ளையை தேவனுடைய வழிகளை நடத்தப்பா. எல்லா ஞானமும், எல்லா தயவும், எல்லா கிருபையும், எல்லா பரிசுத்தாவின் வழி நடத்துதலும் பெற்றோருக்கும் குடும்பத்துக்கும் உண்டாக தருவதாகப்பா. நீங்க ஆசீர்வதிங்கப்பா. இந்த முதல் பர்த்டே அன்னைக்கு உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். தாயின் கருவில நாங்க உருவாகிறதுக்கு முன்பதாகவே எங்களை அறிந்தவர், எங்களை பேர் சொல்லி அழைத்தவர், எங்க கூட இருக்கிறவர் நீங்க. உங்களுடைய நாம மகிமை பெறுவதாக. உமக்கே சகல துதிகர மகிமை செலுத்துங்க. இயேசுவில் ஜெபிக்கிறேன் பிதா. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. உங்களுடைய கர்த்தர் பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பிரியாத பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் வல்லமையும் வழி நடத்துதலும் சதா காலமும் நேமையோடும் கௌதமோடும் ஸ்வீட்டியோடும் முழு குடும்பத்தோடும் வந்திருக்கிற சபையார் எல்லோரோடும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கேக் கட்டிங்கலாம் இருக்கு. எல்லாரும் இருந்து சந்தோஷமா சாப்பிட்டு இதை வாழ்த்துட்டு நீங்க நல்ல ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லிட்டு போங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். La la
Dear children, now let's sing the birthday song. And where we say dear one, you can put in the name of the person you're singing for. Alright? Yes! Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to dear one. Happy birthday to you. May God bless you. May God bless you. May God bless you, dear one. May God bless you. From good friends and true. From old friends and new. May good luck go with you. And happiness too.
கிரீடம் ஒண்ணு உருவாக்கு உன்னை குத்தி உலகமே ஒரு ஆனந்தம் அடையுமே திருப்பி அடிக்கும் போதுதான் யாரு நீன்னு புரியுமே It's time to give it back to mommy இது திருப்பி கொடுக்கும் நேரம் மாமே It's time to give it back to mommy இது திருப்பி கொடுக்கும் நேரம் மாமே குழஞ்சா மேகமே மழையை கொடுக்குமே கிழிஞ்சா விதையிலே தான் காடு பிறக்குமே புதிய எதிரியை வா என்னை எதிர்க்கவே பழைய எதிரிகள் என் ரசிகர் படையிலே இது தளபதி பேரு கேட்ட விசிலடி இது தளபதி உங்க நெஞ்சு அதிபதி இது தளபதி பேரு கேட்ட விசிலடி இது தளபதி உங்க நெஞ்சு அதிபதி நடந்த கூட்ட சத்தம் புல்லரிக்கும் உடலிலே காதல் தடுக்கி மலையில் இருந்து கீழே போகும் நொடியிலே கைகள் அசைத்து பாரு புதிய ரெக்கை பிறக்கும் வழியிலே கண்ணீரோ நீ உனக்கு சொல்லுமாறோ கண் தூங்கி எழுந்த பின்பு நீ வேறோ புதிய எதிரியே வா என்னை எதிர்க்கவே பழைய எதிரிகள் உன் ரசிகர் படையிலே இது தளபதி time to give it back to mommy இது தளபதி திருப்பி கொடுக்கும் நேரம் மாமே இது தளபதி பேரு கேட்ட விசிலடி இது தளபதி உங்க நெஞ்சு அதிபதி இது தளபதி பேரு கேட்ட விசிலடி இது தளபதி உங்க நெஞ்சு அதிபதி பாப்பா நான் இருக்கேன்பா மதராவும் இருப்பேன்பா எப்பவுமே நான் தான்ப்பா உன் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டுப்பா உன் பெஸ்ட் ஃப்ரெண்டுப்பா அட்வைஸ் பண்ணி கழுத்த அறுக்கும் அப்பங்கார நான் நல்லடா அட்ஜஸ்ட் பண்ணி கம்பெனி கொடுக்கும் நண்பன் நானடா Hola,
எதைத்தான் நீ படிச்சாலும் எக்ஸாம தான் முடிச்சாலும் என்னதான் ரிசல்ட்னு எனக்கு கவலை எதுக்கு என் அவன் என்ன போல இருப்பான் என் பய புள்ள எப்பவும் ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் எடுப்பான் ஒரு பொண்ண நீயும் லவ் பண்ணா அவளோட அப்பன் தட பண்ணா அவளை கடத்தி வருவேன் உனக்கு மனம் முடிப்பேன் உனக்கு முட்டை தூக்கி போவேன் உனக்கு 30 வயசு ஆனா கூட உன பச்சை குதிரை தாண்ட சொல்வேன் உனக்கு மீச நரைச்சு போனா கூட எனக்கு ஆசை நரைச்சு போகாதுப்பா பாப்பா நான் இருக்கேன்பா மதராவோ இருப்பேன்பா எப்பவுமே நான் தான்ப்பா உன் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டுப்பா உன் பெஸ்ட் ஃப்ரெண்டுப்பா மகனே என் மகனே இந்த மரத்தில் தோன்றி வந்த விழுதே விழுதே என் விழுதே இனி எனக்கு உதவு நிழலு உரைகள் எதையும் பொறுப்பேன் நீ தப்பு செஞ்சா தகப்ப முறையில் தடுப்பேன் என் மகனாச்சே தப்பு தான் நடக்குமா மகனே நீ குடம் போட்டா பசும் பொன்னல்லவா ஓஹோ ஐயோ ஐயோ நீ அப்பம் பேர காக்க வேணும் அத காதார நான் கேட்க வேணும்
படித்தால் அதில் திருத்தங்கள் நீ செய்தாய் கண்டே. கண்கள் நீயே, காற்றும் நீயே, தூணும் நீ, துரும்பில் நீ, வண்ணம் நீயே, வானும் நீயே, ஊடும் நீ, உயிரும் நீ. இந்த நிமிடம் நீயும் வளர்ந்து என்னை தாங்க ஏங்கினே. அடுத்த கணமே குழந்தையாக என்றும் இருக்க வேண்டினே. தோளிலாடும் சேலை தொட்டில்தான் பாதி வேளை. பல நூறு மொழிகளில் பேசும் முதல் மேதை நீ. இசையாக பல பல ஓசை செய்திடும் ராவணன் நீடில்லா என் மகன். என்னை தள்ளும் முன் குழி கண்ணத்தில் என் சொர்க்கத்தை நான் கண்டேன் கண்டேன். என்னை கிள்ளும் முன் விரல் மெத்தைக்குள் என் மொத்தத்தை நான் தந்தேன் கண்டேன். என்னை விட்டு 2 தள்ளி போனால் தவிக்கிறேன். மீண்டும் உன்னை அள்ளி எடுத்து கருவில் வைக்க நினைக்கிறேன். போகும் பாதை நீளம், கூரையாய் நீலவானம். சுவர் மீது கிறுக்கிடும் போது ரவிவர்மன் நீ. பசி என்ற தாயிடம் தேடும் மானிட மர்மம் நீ. நான் கொள்ளும் கர்வம் நீ. கடல் 5 மலை 500 இவை தாண்டித்தானே பெற்றேன் உன்னை. உடல் செவ்வாது இனியொவ்வாது பல நூறாண்டு நீ ஆழ்வாய் மண்ணை. கண்கள் நீயே, காற்றும் நீயே, தூணும் நீ, துரும்பில் நீ, வண்ணம் நீயே, வானும் நீயே, ஊடும் நீ, உயிரும் நீ. கண்ணே மவராச தோணவேனுண்டா. நின்னு வழி பார்த்து நானும் கொஞ்சம் இழைச்சேனடா. கண்ணு உன தாண்டி எனக்காருடா. சின்ன முகம் பார்க்க 100 சென்மம் பொறக்கோனுண்டா. உனக்காக கரையோனும் மெழுகாக
எரியோனும் மாறேனே ஒன்ன தேடி ஆசை தீர பேசி போக தங்கமே தங்கமே எம்பட தங்கமே 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 எம்பட தங்கமே 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 எம்பட தங்கமே 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 எம்பட தங்கமே கண்ணே மவராச தோண வேணுண்டா நின்னு வழி பார்த்து நானும் கொஞ்சம் இழைச்சேனடா கண்ணே உன தாண்டி எனக்காருடா சின்ன முகம் பார்க்க 100 சென்மம் பொறக்கோனுண்டா நட்ட நடு ராத்திரியில் வெத்தலைய போட்டுக்கிட்டு உன் நினப்ப மெல்லுறேனே நான் சுகமா என்ன குறையம் போறப்பில் அத்தனைக்கும் நான் பொறுப்பா உன்னை விட்டா எனக்கு யார் இருக்கா உன்னை சுத்தி வாரே உன்னை சுத்தி வாரே மூச்சரைக்க நான் கண்ணாளரு சாட போதும் உசுர கட்டி கொத்தாகத்தாரேன் தங்கமே தங்கமே எம்பட தங்கமே 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 எம்பட தங்கமே 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 எம்பட தங்கமே 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 எம்பட தங்கமே கண்ணே மவராச தோண வேணுண்டா நின்னு வழி பார்த்து நானும் கொஞ்சம் இழைச்சேனடா கண்ணே உன தாண்டி எனக்காருடா சின்ன முகம் பார்க்க 100 சென்மம் பொறக்கோனுண்டா சின்ன முகம் பார்க்க 100 சென்மம் பொறக்கோனுண்டா சின்ன முகம் பார்க்க 100 சென்மம் பொறக்கோனுண்டா ரத்தமாரே 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 முத்தமாரே ரத்தமாரே முத்தமாரே ரத்தமாரே பெத்ததாரே உன்னை பெத்ததாரே கத்தி கூரே மக்கமாரே முத்தமாரே முத்தமாரே ரத்தமாரே என் முகம் கொண்ட என் உயிரே பிறந்தவனே என் குணம் கொண்ட என் உலகே எவனையும் தாண்டி சிறந்தவனே எனக்கு பெண் என்னை தொடர்பவன் நீ நான் நம்ப தகின்ற நல்லவன் நீ புதல்வா 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 புகழ் மூக்கதூவிட புவியெங்கும் வாழட மகனே மகனே வா மகனே மகனே வா உன்னை பார்க்கும்
சொந்தமுள்ள வாழ்க்கை சொர்க்கத்துக்கு மேலே சொத்து சொகம் ஏதும் வேண்டாமையா சொன்ன கதை இல்ல கேட்ட கதை இல்ல இந்த கதை போல வேறேதையா ஆயிரம் யானை பலம் அண்ணன் தம்பி சேர்ந்திருந்தா பாசத்தையும் ரோசத்தையும் பந்தி வைக்க முந்தோ புன்னகைக்கும் கண்ணீருக்கும் வேறுபாடு ஏதுமில்ல ஆனந்தமே வீடு முழுக்க துள்ளி விளையாடு ஒரு மர விழுதா பல வாரமும் ஒன்னா வாழும் வாக்கு நெஞ்சம் பாசத்துல ஊஞ்சலாடுது ஒரு கண்ணு கலங்கினாலும் பல கைகள் துடைக்க வருமே இப்படி ஒரு கூட்டுக்குள்ளத்தான் வாழ ஏங்குது சொந்தமுள்ள வாழ்க்கை சொர்க்கத்துக்கு மேலே சொத்து சொகம் ஏதும் வேண்டாமையா சொன்ன கதை இல்ல கேட்ட கதை இல்ல இந்த கதை போல வேறேதையா அன்னை மடி போலத்தான் அண்ணன் உள்ளம் தாங்குதே தம்பி முகம் பார்க்கையில் தந்தை முகம் தோன்றுதே சொந்தம் வாழும் வீட்டில் தானே தெய்வம் வந்து காவல் காக்கும் தேவதைகள் தேடி வந்து இந்த வீட்டில் பிறந்திடுமே ஆயிரையான பலம் அண்ணன் தம்பி சேர்ந்திருந்தா பாசத்தையும் ரோசத்தையும் பந்தி வைக்க முந்தோ புன்னகைக்கும் கண்ணீருக்கும் வேறுபாடு ஏதுமில்ல ஆனந்தமே வீடு முழுக்க துள்ளி விளையாடு ஒரு மர விழுதா பல வாரமும் ஒன்னா வாழும் வாக்கு நெஞ்சம் பாசத்துல ஊஞ்சலாடுது ஒரு கண்ணு கலங்கினாலும் பல கைகள் துடைக்க வருமே இப்படி ஒரு கூட்டுக்குள்ளத்தான் வாழ ஏங்குது சொந்தமுள்ள வாழ்க்கை சொர்க்கத்துக்கு மேலே சொத்து சொகம் ஏதும் வேண்டாமையா சொன்ன கதை இல்ல கேட்ட கதை இல்ல இந்த கதை போல வேறேதையா தாயாக மாறிடுவேன் உனக்காக தவறிய நான் மண்டிட்டேன் உனையேன சிறியவன் தான் உலகின் பார்வையிலே பெரியவன் தான் உந்தன் கண்களிலே மெதுவா மெதுவா உன்னை நான் அழைக்க உயிரும் ஒன்றாய் இணைக்க சித்திரை நீ செந்தமிழ் நீ வார்த்தைகள் இல்லை அழைக்க சூரியன் நீ விண்வெளி நீ
மட்டும் போதும் கண்ணில் வைத்து காத்திருப்பேன் என்னவனாலும் உன்னெதிரில் நான் இருக்கும் ஒவ்வொரு நாளும் உச்சி முதல் பாதம் வரை வீசுது வாசம் தினமும் 1000 முறை பார்த்து முடித்தாலும் இன்னும் பார்த்திட சொல்லி பழுமனம் ஏன் தாரமே தாரமே வா வாழ்வில் வாசமே வாசமே நீ தானே தாரமே தாரமே வா எல்தல் சுவாசமே சுவாசமே நீ உயிரே வா மேலும் கீழுமாடும் முந்தன் மாய கண்ணாலே மாறுவேடம் போடுது என் நாட்கள் தன்னாலே ஆயுள் ரகை முழுவதுமாய் தேயும் முன்னாலே ஆழம் வரை வாழ்ந்திடலாம் காதலின் உள்ளே இந்த உலகம் துளாய் உடைந்து போனாலும் அதன் ஒரு துகளில் உன்னை கரை சேர்த்தேன் தாரமே தாரமே வா வாழ்வின் வாசமே வாசமே நீ தானே தாரமே தாரமே வா எல்தல் சுவாசமே சுவாசமே நீ உயிரே வா நீ நீங்கிடும் நேரம் காட்டும் பெரும் பாரம் உன் கை தொடும் நேரம் கூறும்பா 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 உயரம் குறைந்தேன் உன்னால் மணலில் வரைந்தேன் உன்னால் கடலில் கரைந்தேன் உன்னாலே சிறகாய் விரிந்தேன் உன்னால் தரையில் பறந்தேன் உன்னால் நிறங்கள் நிறைந்தேன் உன்னாலே ஒற்றை கிரையான் 2ஆய் உடைத்து கிறுக்கிடுவோம் உருளை சீவல் பையை வெடித்து நொறுக்கிடுவோம் நொறுக்கிடுவோம் கூறும்பா என் உலகே நீதாண்டா கூறும்பா என் உயிரே நீதாண்டா கூறும்பா என் உலகே நீதாண்டா கூறும்பா என் உயிரே நீதாண்டா விண்வெளி மீன்களில் எல்லாம் முன்விழிதானே பார்ப்பேன் வெண்ணிலா உந்தன் காலில் சேர்ப்பேன் வெற்றிகள் 1000 வந்தால் புன்னகையோடு ஏற்பேன் உன்னிடம் மட்டும் தானே தோற்பேன் ஆட்டம் போடும் போதெல்லாம் உலகே அழகாய் மாறும் வீட்டு பாடம் செய்தாலோ ரத்த அழுத்தம் ஏறும் உந்தன் குறும்பு மரபணு எவ்வழி
கொண்டாய் எனக்கு தெரியாதா கூறும்பா என் உலகே நீதாண்டா கூறும்பா என் உயிரே நீதாண்டா கூறும்பா என் உலகே நீதாண்டா கூறும்பா என் உயிரே நீதாண்டா உளறல் மொழிகள் உன்னால் காட்டும் கனவும் உன்னால் கிறுக்காயானே உன்னாலே எறும்போடெரும்பாய் சில நாள் பூனை நாயாய் சில நாள் மனிதன் நானே உன்னாலே விந்தை என்று கையில் வந்தாயே என் மனம் குளிர தந்தை என்று பட்டம் தந்தாயே நான் தலை நிமிர